பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16 செப்டம்பர் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வக்பு திருத்த சட்டம் முக்கிய பிரிவுகளுக்கு தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தான். அதாவது வக்பு வாரிய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1995 அதில் தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ வக்பு வாரிய திருத்த சட்டம்ன்றது அப்படின்றது 2025, வக்பு வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது 1995. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு சில இதுக்கு, அதாவது முக்கிய பிரிவுகளுக்கு இடைக்கால தடைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா இந்த தான்ப்பா, அதாவது 5 ஆண்டுகளுக்கு இஸ்லாம் மதத்தை பின்பற்றினா மட்டும்தான் அவங்களோட சொத்துக்களை வக்பு வாரியத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு இப்போ இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து 2வது இந்தது என்னன்னா, இப்போ அரசு நிலமாக, அதாவது இப்போ ஒரு நிலம் இருக்குது, அது அரசு நிலமா இல்லை வக்பு வாரியத்தோட நிலமா அப்படின்றது தீர்மானிக்கிறது அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் தடை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் தனிப்பட்ட நிலமாக இருந்துச்சுன்னா அது யாருக்கு சொந்தன்றதை முடிவெடுக்க வேண்டியது அரசு அதிகாரிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி இதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அதாவது 20 உறுப்பினர்கள், அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் வக்பு வாரியத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு மேல்முறையீடு போனப்போ அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல. சரியா? அதாவது முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களும் வக்பு வாரியத்தில் இருக்கலாம். சரிங்களா? அதுதான் சமதர்மமானது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒரு வக்பு வாரியம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 20 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 4 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. சரியா? அதாவது 20 உறுப்பினர்களில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4க்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 அதுக்கு கீழே இருக்கலாம். 16 உறுப்பினர்கள் முஸ்லீம் உறுப்பினர்களும் 4 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கலாம். 4க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுதான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த 3 விஷயத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. சரியா? ரைட். நம்மளுக்கு இது கூட்டு காரணத்தில் மேபி கேட்டால் ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். இது ஃபுல்லாக அரசியல் தான், அரசியல் சார்ந்த நியூஸு. ரைட். இந்த என்னென்னா, இராணுவ தளபதிகளோட கருத்தரங்குப்பா. சரி, அது எங்கே நடைபெறுது அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள விஜய் துர்க் கோட்டை அப்படின்ற இடத்துல, அதாவது மேற்கு வங்கத்தில் கல்கத்தா. சரியா? மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தா, அதோட கேபிட்டல் கல்கத்தா தான். ஸோ அங்கே இருக்க விஜய் துர்க் அப்படின்ற கோட்டையில் இராணுவத்தோட பிராந்திய கட்டளை பிரிவோட தலைமையகம், கிழக்கு பிராந்திய கட்டளை பிரிவோட தலைமையகத்தில் 16வது ஒருங்கிணைந்த தளபதிகள் கருத்தரங்கு நடைபெறுது. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும்ப்பா. சரியா? அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ 2025 எங்கே நடைபெறுதுன்னா, மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் உள்ள விஜய் துர்க் அப்படின்ற கோட்டையில் நடைபெறுது. சரியா? ரொம்ப முக்கியம். 16வது ஒருங்கிணைந்த தளபதிகளோட கருத்தரங்கு. சரியாப்பா? ரைட். இராணுவ தளபதிகளோட கருத்தரங்கு நடந்திருக்கு. அடுத்து உள்நாட்டில் தயாரித்த 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல்ப்பா. இது பேர் ஆந்த்ரோத். சரியா? இந்த ஆந்த்ரோத் அப்படின்றது இது, அதாவது அந்தமான் நிக்கோபாரில் இருக்க தீவோட ஒரு பேர். அந்த தீவோட பேரை தான் இந்த கப்பலுக்கு சூட்டியிருக்காங்க. மொத்தம் இதுபடி 80 கப்பல் தயாரிக்கணும், இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 80 இல்லைப்பா, 8 கப்பல்கள், அதாவது உள்நாட்டில் 8 நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்கள் தயாரிக்கும் திட்டம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலேயே 8 நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தயாரிக்கணும் அப்படின்ற பிளானில் இது 2வது கப்பல். ஆந்த்ரோத் அப்படின்றது 2வது கப்பல். இது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கார்டன் ரீச் அப்படின்ற கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. சரி, அப்போ இது ரொம்ப முக்கியம். ஆந்த்ரோத் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல், நீர்மூழ்கி கப்பல் கிடையாது, நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். கட்டப்பட்ட இடம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச்சு. ஸோ 8 கப்பல் தயாரிக்கணும்னு பிளான் போட்டாங்க. அதில் இது 2வது கப்பல். சரியாப்பா? ரைட். ஓகே. வேற இதுப்பா, அதாவது இந்த நியூஸ் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
உஸ்பெகிஸ்தானில் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி வந்து நடந்துச்சு. இதில் மகளிர் பிரிவில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமாக என்னென்னா கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் போட்டி அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் போட்டியில் ஜெயித்தவங்களோட மோதுவாங்க. அது அவங்க வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு கப்பு வாங்குறவங்க. சரியா? அப்போது இது இந்த ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னா வைஷாலி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சாம்பியன் யார் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து போட்டி போடுவாங்க. சரியாப்பா? இந்த மகளிர் உலக சாம்பியன் பட்டத்துக்காக நடப்பு சாம்பியனுடன் மோதும் போட்டியாளர் கேண்டிடேட்ஸ் போட்டி மூலமாக தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? அதான் அந்த கேண்டிடேட்ஸ் போட்டியோட ஜெயிச்சிருவாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து உலக செஸ் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. இதுதான் மெயினானது. சரியா? ரைட், ஓகே. அடுத்து இந்த துலீப் ட்ரோஃபி பார்த்தோம் பார்த்தீங்களா? துலீப் ட்ரோஃபி வந்து கிரிக்கெட் போட்டியுடன் தொடர்புடையது. ஸோ இறுதி ஆட்டத்தில் மத்திய மண்டலம் வந்து தெற்கு மண்டலத்தை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது துலீப் கோப்பை. துலீப் கோப்பைன்றது கிரிக்கெட் போட்டி. அது போக சந்தோஷ் கோப்பை பார்த்தோம். சந்தோஷ் கோப்பை அப்படின்றது ஃபுட்பாலுக்கு. அதுக்கடுத்து நேரு கோப்பை ஒன்று பார்த்தோம். நேரு கோப்பை அப்படின்றது படகு போட்டிக்கு. இது 3 ரொம்ப முக்கியமானதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நியூஸுன்றது அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.